ஹலோ மகளே! பிக் பாஸ் சீசன் 9 லைவ்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த லைவ் அப்டேட்டோட தான் வந்திருக்கோம். ஸோ, இப்ப லைவ்ல நாமினேஷன் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் மாறி, மாறி நாமினேஷன் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனா அவங்க சொல்ற வேல்யூவான ரீசன்ஸ் எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஸோ, இன்னைக்கான 3வது ப்ரோமோல அந்த நாமினேஷன் வரல. ஸோ, 4வது ப்ரோமோல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம இந்த வீடியோல லைவ் அப்டேட்டோட பேசப் போறோம். ஸோ, விஜே பார்வதி வந்து எஃப்ஜே அவர்கள நாமினேஷன் பண்றாங்க. அதுக்கு ரீசன் வந்து இந்த வீட்ல வந்து நிறைய இடங்கள்ல அவரு ரொம்ப ஒரு மாரி ஃபேக்கா இருக்காரோன்னு தோணுது. அவரு சரியா தெரியல அப்படிங்கிற மாரி எஃப்ஜேவையும், இந்த பக்கம் அமித் அவர்கள வந்து 2வது நபரா அமித் அவர வந்து நாமினேட் பண்றாங்க. அமித் அவர பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பீரியட்ஸ் உங்களுக்கு என்ன மாசம் மாசம் வர்ற வழி தானே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்கூல் டாஸ்க்ல விஜே பார்வதி வசந்தி வார்டனா இருக்கும்போது, பார்வதிய பார்த்துட்டு அந்த பீரியட் பெயின்ல அந்த பொண்ணு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு சமைக்கும்போது, மாசம் மாசம் வர்ற வழி தானே இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாரி பேசியிருப்பாரு. அத சேதன வந்து கம்பல்சரி சாட்டர்டே எபிசோட்ல கூட அத அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. இன்னொருத்தரோட வழிய வந்து இவ்வளவுதான் அப்படின்னு நிர்ணயிக்கிறதுக்கு நீங்க யார்? அந்த மாரிலாம் பேசாதீங்க அப்படிம்பாங்க. அந்த ரீசன தான் வைக்கிறாங்க. நாமினேஷன்ல வந்து அமித் அவர்களுக்கான ரீசன் அதாவும், எஃப்ஜேக்கு ஒரு ரீசனும் சொல்லிட்டு விஜே பார்வதி 2 பேர்த்த நாமினேட் பண்றாங்க. அடுத்து நம்ம விக்ரம் வந்து நம்ம பிரஜனை பண்றாங்க. நான் உண்மையா உழைக்கிறேன். என்னோட உழைப்ப அவர் என் கூட டபுள் கேம் விளையாண்டு, என் கூட உட்கார்ந்திருந்து, என்னோட ஐடியாஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிட்டு, வீக்கெண்டுல அவரு வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் வாங்குறாரு. நான் வரவே கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த வேலையும் பார்க்குறாரு. ஸோ, பிரஜன் இந்த வீட்ல இருக்கிறது எனக்கான கேம பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு. சூப்பரா தான் இருந்தது. ஒவ்வொருத்தரோட காரணங்கள் ரொம்பவே சூப்பரா இருந்தது. திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீன் வந்து எந்த இடத்துல எத பேசணும்னு தெரியல. அவர் நெறைய வார்த்தைகள இத்தன லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷோ அப்படின்னு தெரியாம ஒரு மாரி லூஸ் டாக் வேர்ட் விட்டுறாரு. இந்த வீட்ல கமருதீன் இருக்க லாக்கி இல்ல. ஸோ நாமினேஷன் பண்றது நான் வந்து கமருதீன நாமினேட் பண்றேன் அப்படின்னு திவ்யா பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரா கமருதீனையும், இன்னொரு நபரா வந்து கானா வினோத். கானா வினோத் வந்து அடிக்கடி மைக்க மாட்ட மாட்டேங்கிறாரு. அந்த மைக்க மாட்டுங்க அப்படின்னு நம்ம போய் சொன்னோம்னா, அதுக்குமே வந்து ஒரு மாரி கோவிச்சுக்கிறாரு. அதனால ஒரு சில இடங்கள்ல அவர் வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறாரு அப்படின்னு தோணுது. ஸோ நான் கானா வினோத்தையும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து கமருதீனையும், கானா வினோத்தையும் நாமினேட் பண்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜே பார்வதி நாமினேட் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் இப்படி எக்ஸாம்பிள் வந்து சூப்பரான ரீசன் சொல்லும்போது, உண்மையாவே இருக்குல்லடா, ஆமால்லடா அப்படிங்கிற மாரி தான் லைவ்ல நம்ம பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல எல்லாருமே வருவாங்க. யார் வருவாங்க ப்ரோ அப்படின்னு கேட்கவே தேவையில்ல. ஏன்னா விஜே பார்வதி எனக்கு தெரிஞ்சு தப்பிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கனியவர்கள் மட்டுமே நாமினேட் பண்றாங்க. இப்ப லைவ்ல நம்ம பார்த்துட்டு இருந்தனால நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதுனால கன்ஃபார்ம் அப்டேட் நம்மளால குடுக்க முடியல. பட் ஆனா நாமினேஷன்ல எல்லாரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் இவங்கலாம் கேம புரிஞ்சுகிட்டு சுவாரஸ்யமா விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நாமினேஷன் லிஸ்ட்ல கொண்டு வரணுங்கிறதுல ஒரு மும்முரமா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கான கேப்டன் ரம்யா ஜோவ யாருமே நாமினேட் பண்ண முடியாது. ஸோ ரம்யா ஜோவ தவிர எல்லாருமே நாமினேஷன் லிஸ்ட்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க யாரெல்லாம் பிக் பாஸ் வீட்ல இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு மறக்காம ஓட்டு போடுங்க. நீங்க ஓட்டு போடுற அடிப்படையில் தான் பிக் பாஸ் வீட்ல ஓட்டிங், எவிக்ஷன் எல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க லைக் பண்ணிட்டு 1 செகண்ட் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. இந்த செகண்ட் பிக் பாஸ் வீட்ல யாரு பெஸ்ட்டா பண்றா, யாரு வொர்ஸ்ட்டா பண்றான்னு இந்த செகண்ட் நீங்க பண்ற கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிறேன். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.